ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், மீமாம்சை கொள்கைகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. எதற்காக எப்படி நம்முடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல் இருப்பதனால்தான் இப்போது நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்தந்த தொழிலை செய்து கொண்டு வந்தால் அதனால் மற்றவர்களுக்கும் லௌகீக சௌகரியங்கள் ஏற்படும். அந்த நிலைமை மாறிவிட்டதனால்தான் இப்பொழுது தரித்திர நிலைமை வந்துவிட்டது. அகரணே, பிரத்யவாய, ஜனக ஆகிய நித்திய கர்மாக்கள், சந்தியாவந்தனம் முதலியவை. நித்திய கர்மாவை பண்ணாவிட்டால் பாபம் உண்டாகிறது, பண்ணினால் பாபம் இல்லாமை ஆகிய ஒரு லாபம் உண்டாகிறது. அதற்கு மேல் க்ஷேமம் உண்டாகிறது. கடனை தவணை பிரகாரம் கொடுத்தால் கடன் போய்விடுகிறதாகிய ஒரு லாபமும், அதற்கு மேல் நாணயமானவன் என்ற நல்ல பெயரும் உண்டாகும். அந்த நாணயத்தால் வியாபார அபிவிருத்தி ஏற்படுகிறது. அதுபோல நித்திய கர்மாவினால் பாபம் இல்லாமல் போவது ஒன்று, ஸ்ரேயஸ் உண்டாவது இரண்டு. ஆக இரண்டு லாபங்கள் உண்டாகின்றன. அகரணே பிரத்யவாய ஜனகம், கரணே அபியுதயம் என்னும் இந்த இரண்டும் நமக்கும் வேதாந்திகளுக்கும் உண்டு. நாமும் இவைகளை ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத கர்மாக்களையும் ஔபாசனம் முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும் தவறாமல் செய்து வர வேண்டும். ஜீவனோடு இருக்கிற வரையில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டிருப்பதே போதும் என்பது மீமாம்சகர் மதம். ஆனால் சந்நியாசாசிரமத்தில் அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள் இல்லை. இப்படி கர்மாக்களை விட்டால் அது பெரிய தோஷம் என்பார்கள். புத்திபூர்வமாக கர்மாக்களை விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொள்வது அவர்களுக்கு கிறிஸ்தவனாகவோ துருக்கனாகவோ ஆவதை போன்றது. உபனிஷத் கர்மாவை செய்து கொண்டு 100 வருஷம் இருக்க வேண்டும் என்கிறது ஈசாவாஸ்யோபனிஷத் 2வது மந்திரம். தைத்திரிய பிராமணம் அக்னிஹோத்திர நெருப்பை அணைத்தால் வீரகத்தி தோஷம் வருகிறது என்று சொல்கிறது. கெட்ட கர்மாவை செய்தால் பாபம் என்பது போல நித்திய கர்மாவை விட்டாலும் பாபம். சந்நியாசி என்பவன் கர்ம பிரஷ்டன். ஆகையால் அவனை பார்த்தாலும் பாபம். பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மீமாம்சகர்களின் மதம். பாபியை பார்த்தாலும் பேசினாலும் தொட்டாலும் அவனோடு சேர்ந்து பந்தி போஜனம் பண்ணினாலும் நமக்கு பாபம் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் சந்நியாசியை பார்க்கவும் கூடாது என்பது மண்டன மிஸ்ரர் முதலானவர்களின் அபிப்பிராயம். வேதத்தில் தானே ஞானகாண்டத்தில் சந்நியாசம், பிரம்மம், மோக்ஷம், ஞானம் என்பவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை சொல்லுவதும் வேதம்தானே. அப்படி இருக்க நீங்கள் அவைகளை வைகிறீர்களே என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஞானம், பிரம்மம் என்பவை உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். வேதம் என்பது என்ன? வேதம் சப்தம், அதாவது வார்த்தை. அது எதற்கு ஏற்பட்டது? தெரியாததை சொல்ல ஏற்பட்டது. அது சப்த பிரமாணம். கண்ணுக்கும் ஊகத்திற்கும் அகப்படாததை தெரிவிப்பது சப்த பிரமாணம். அது உபயோகமில்லாத ஒன்றை சொல்ல ஏற்பட்டதல்ல. எல்லா வார்த்தைகளுக்கும் 2 வகை பிரயோஜனம் உண்டு. அதை செய் அல்லது அதை செய்யாதே என்பதுதான் சப்தத்தினுடைய பிரயோஜனம். நமக்கு காரியமில்லாமல் ஏதாவது வஸ்துவை மாத்திரம் சொல்லும் சப்தங்கள் வீண் வம்பை சேர்ந்தவை. அவை பிரயோஜனமில்லாதவை. காக்கா பறக்கிறது என்று ஒருவன் சொல்லுகிறான். எதை கேட்பதனால், அதை கேட்பதனால் என்ன பிரயோஜனம் உண்டாகிறது? காக்கா கருப்பு என்கிறான். அதனால் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ராத்திரி இங்கே உபன்யாசம் நடக்கும் என்றால் அதற்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. எல்லாரும் வர வேண்டும் என்பது அதற்கு அர்த்தம். இது பிரவிற்த்தி பிரயோஜனம். கும்பகோணத்தில் நாளைக்கு உபன்யாசம் என்றால் இது வீண்வம்பு. இங்கிருந்து யார் போகப் போகிறார்கள்? பிரயோஜனம் இல்லாமல் எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஒன்றிலே ஈடுபட வைக்கும் பிரவிற்த்தி பிரயோஜனமாவது அதிலிருந்து விலக்கும் நிவிருத்தி பிரயோஜனமாவது இருக்க வேண்டும்.
பஞ்சமகா பாதங்களை சொல்லி இவற்றை பண்ணாதே என்று வேதம் சொன்னால் இது நிவிருத்தி பிரயோஜனம். அந்த பாப காரியத்திலிருந்து விடுபடுவதே பயன். இந்த இரண்டுமில்லாத மற்றவை வெறும் கதை. வேதம் 2 பாகம். இன்னின்ன செய்ய வேண்டும் என்ற விதிகளையும் இன்னின்ன செய்யலாகாது என்ற நிஷேதங்களையும் சொல்வது ஒரு பாகம். இதுதான் கர்மகாண்டம். மற்றொரு பாகம் ஞானகாண்டம் என்பது வெறுமே கதை சொல்லும். கதைக்கு சொந்தமான பிரயோஜனம் இல்லை. இந்த வேதக்கதைகள் விதியோடு சேர்ந்தால்தான் அர்த்தமாவது என்று மீமாம்சகர்கள் சொல்வார்கள். தாது புஷ்டி லேக்கியத்தை பற்றி ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறது. சிங்கத்தோடு ஒரு மனுஷன் குஸ்தி போடுவதைப் போல அந்த விளம்பரம் படம் போட்டிருக்கிறது. இந்த படத்தை எதற்காக போடுகிறான்? எல்லோரும் ஏமாந்து பணத்தை கொடுத்து வாங்குவார்கள் என்பது தாத்பரியம். அந்த படம் மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளுக்கு விதிதான் பிரயோஜனம். இந்த கதையானது அர்த்தவாதம் எனப்படும். பல இடங்களில் நற்சாட்சி பத்திரம் வாங்கியிருப்பதை ஒரு டாக்டர் மருந்து விளம்பரத்தில் ஏன் போடுகிறான்? இவன் மருந்தை எல்லோரும் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறான். இம்மாதிரியான அர்த்தவாதங்களில் நிஜத்தோடு பொய் கலந்திருப்பதும் உண்டு. பொய்யை குணார்த்தவாதம் என்று சொல்வார்கள். அனுவாதம் என்று ஒன்று சொல்லப்படும். தெரிந்ததையே அனுசரித்து சொல்வது அது. நெருப்பு சுடும் என்பது தெரிந்தது, அதை மறுபடியும் சொல்லுவது அனுவாதம். மருந்தில் இன்ன ஔஷதி இருக்கிறது என்று சொல்வது பூதார்த்தவாதம். குணார்த்தவாதம் என்பது பொய்க்கதையாவது சொல்லி விதிக்கு பிரயோஜனப்படுத்துவது. கள் குடிக்காதே என்று சொல்வது விதி. கள் குடிப்பவன் உடனே தொலைந்தான் என்று கதை எழுதினால் அது அர்த்தவாதம். கள் குடிக்கக்கூடாது என்பதுதான் தாத்பரியம். கள் குடித்தால் மயக்கம் வரும் என்பது அனுவாதம். ஆகக்கூடிய அர்த்தவாதமான கதைகளெல்லாம் நம்மை விதிபூர்வமான ஒரு காரியத்தில் சேர்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு யஜ்ஞத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. தட்சிணையாக ஸ்வர்ணம் கொடு, வெள்ளி கொடுக்காதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாகங்களில் வெள்ளி கொடுக்கக்கூடாது என்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லி இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு நீளமான கதையை சொல்லி வெள்ளியை கொடுக்காதே என்று சொல்லுகிறது. நிஷேதத்தை காட்ட இந்த கதை சொல்லப்படுகிறது. இன்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பது விதி, இன்ன செய்யக்கூடாது என்பது நிஷேதம். இந்த மாதிரியான அர்த்தவாதங்களுக்கு நேரான இதன் சப்தத்தில் பிரயோஜனமில்லை. இந்த விஷயத்தை கொண்டுதான் மீமாம்சகர்கள் முன் சொன்ன ஞானகாண்ட ஆட்சேபனைக்கு பதில் சொல்கிறார்கள். பிரம்மஸ்வரூபத்தை பற்றி தான் உபனிஷத் சொல்லுகிறது. அங்கே காரியத்தை சொல்லுகிறதே இல்லை. பிரம்மானுபவம் என்பது காரியமே இல்லாத நிலை என்றே சொல்கிறது. வேதம் எப்பொழுது பிரமாணமாகும்? காரியத்தை சொன்னால்தான் வேதம் பிரமாணமாகும். இல்லாவிட்டால் வெறும் கதை சொல்கிறதற்கு சமானம்தானே. அர்த்தவாதம்தான். சும்மா இருக்கிற பிரம்மத்தை பற்றிய உபனிஷத் அர்த்தவாதம்தான். உள்ள வஸ்துவை பற்றி இந்த பாகம் சொல்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ள வஸ்துவா, செய்ய வேண்டிய காரியமா? பிரம்மம் இருக்கிறது, ஆத்மா என்பதும் அதாகவே இருக்கிறது என்ற மாதிரி உள்ளதை சொல்வதில் நமக்கு எந்த காரியத்தையும் வேதம் சொடுக்கவில்லையே. யாகம், யஜ்ஞம் முதலியவைகளை நாம் செய்ய வேண்டும். இது மாதிரி நாம் நடத்த வேண்டிய காரியத்தை சொல்லத்தான் வேதம் வேண்டும். அதற்குத்தான் வேதம் ஏற்பட்டது. இருப்பதை அறிய சப்தம் வேண்டாம். இருப்பது எப்பொழுதாவது தன்னால் தெரியும், தெரியாவிட்டாலும் போகட்டும். ஆகையால் வெறுமே வஸ்துவை சொல்லும் வேதபாகம் அர்த்தவாதம். ஆகையினால் உபனிஷத் பிரமாணம் இல்லை. பின் எதற்காக அது இருக்கிறது? யஜ்ஞம் செய்பவனை உயர்த்தி சொல்வதற்கு அது இருக்கிறது. கர்மாவுக்கு அபேட்சிதனான ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கர்மாவை அதிகம் பண்ண வைப்பதற்காகத்தான் அப்படி சொல்கிறது. ஜீவனே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்லுவது கர்மானுஷ்டானம் செய்பவனுக்கு ரொம்பவும் ஏற்றம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான். எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது என்றால், எல்லாரையும் அந்த கர்மானுஷ்டானங்களில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துவதற்காகத்தான். தாது புஷ்டிலேக்கியம் சாப்பிட்டவன் சிங்கத்தோடு ஒரு நாளும் குஸ்தி போட முடியாது என்கிற மாதிரி இந்த ஜீவனும் பிரம்மஸ்தானத்தை அடைய முடியாது. உபனிஷத் அப்படிப்பட்ட வெறும் கதைதான். பிரம்மம், ஞானம், மோக்ஷம், ஈஸ்வரன்
என்ற பேச்சே நமக்கு வேண்டாம். கர்மாவே நமக்கு எல்லாம். கர்மா செய்யாமல் இருப்பது தப்பு, சந்நியாசியாவது தப்பு. இதுதான் மீமாம்சகர்களின் அபிப்பிராயம். இத்துடன் மீமாம்ச கொள்கைகள் என்ற இந்த அத்தியாயம் முழுதும் நிறைவு பெற்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.